ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிக்கெட் லீகு அப்படின்ட்டு ஒரு கேமை தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஐ எம் சாரி, ஏன்னா நான் கொஞ்சம் லெவல்ஸ் தாண்டிட்டேன். ஃபஸ்ட்டு லெவல் 0ல் தான் இருப்போம், இப்போ நான் லெவல் 2ல் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கீழே பேக்கெட் காமிக்கும். ஓகே, இது கொஞ்சம் ரேரு. காயின்ஸ் ஓகே, ஜெம்ஸு சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன். லக்ஷியா புதுசாக கிடச்சிட்டான். ஓகே, இப்போ நம்மளுக்கு புது பவுலர் கிடச்சிட்டான் ஒருத்தன். சூப்பர். அதுக்கப்புறம் இங்கே போய் காயின்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க தெரியும், இவங்களை அப்கிரேட் பண்ணோன்னா 500 எடுக்கணும். சரி, இவனையும் அப்கிரேட் பண்ணி விட்டுருவாங்க. அச்சோ, நம்மகிட்ட இருக்கிறதே இப்போ கம்மி தாங்க. ஓ ஓகே ஓகே ஓகே, ஷாப்புக்கு போய் ஏதாச்சும் கிடைக்குதாங்க. எலைட் பேக்கு, மும்பை எலைட் பேக், இதை தான் நான் வாங்கணும்னு இருந்தேன். இந்த எலைட் பேக்கை வாங்கி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, நம்ம சீக்கிரமாக எடுக்கணும். நம்ம சீக்கிரமாக லெவல் 3 போகணும், அப்படின்னா தான் நமக்கு அது கிடைக்கும். ஓ ஓகேடா, நான் தான் பேட்டிங் ஃபஸ்ட்டு. நினைக்கலாமா? ஓகே, இப்போ பாடுறா 6 பறக்கும். ஓ 6 இல்லை, 6 எல்லாம் பறக்குமே, ஏன் பறக்கல? 2 runs இருந்துச்சுல்ல. ஐயோ, நம்ம ஸ்டொக்கேஜ் விளையாடுவோமே. இது கொஞ்சம் கஷ்டம் 6 அடிக்கிறதுக்கு. இவன் கொஞ்சம் பயங்கரமான காட்டானா இருக்கான். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு ஓகேன்னு ஒரு டே. ஓகேடா, கொஞ்சம் 6 அனுப்புனுங்க. 6 அனுப்புனா தான் ப்ரெஷர் அவங்க மேலே வரும். சுகாசா, இவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். தம்பி பால் போடு. ஐயோ 6 வர மாட்டேங்குதுங்க, 6 வர மாட்டேங்குது. ஐயோ, அவன் வேற ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு நினச்சிப்பான் அவன். இவனுக்கு 6 கூட இது 6 கூட அடிக்க தரல அப்படின்ட்டு. சரி, என்னமோ வாங்க பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்ட்டு. 13 runs, கடைசியில் ஒரு 6 போச்சுன்னா 20 runs டார்கெட்டு. கொஞ்சம் கஷ்டம். ஆஃப் பண்ணு. ஓ, அது ஏன்டா எங்கேயோ படுது. ஓகேடா, பார்த்துக்கிறேன். அதெல்லாம் நம்மளுக்கு போடு. ப்ளூ லைனை தொட்டால் என்ன போடு. ஃபஸ்ட்டு பாலே அவுட்டு, பயபில் ஃபஸ்ட்டு பாலே அவுட்டுங்க. இதுதாங்க நம்ம ஆள்கிட்டேருந்து வேணும். அடுத்த லெவல் போகவே மாட்டேன் நான். இந்த 5 stars கொடுத்துட்டேன்டா. இன்னும் ஒரு மேட்ச் போகணுன்னு நினைக்கிறேன் கைஸ். இன்னும் ஒரு ஐயோ, இவனுக்கும் நம்மளுக்கும் செட் ஆகாது. இவன் லெவல் 3, நம்ம லெவல் 2. இன்னும் இவனை தோக்கடிச்சா போதும், நம்ம லெவல் 3க்கு வந்துடலாம்.
ஆஃப் ஸ்டெம் மிஸ்டு. சூப்பர். ஃபஸ்ட்டு பாலே முட்டை 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 கோழி முட்டை. செகண்ட் பால் விக்கெட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். போடு. செகண்ட் பால் விக்கெட்டுங்க. செகண்ட் பால் இவன்லாம் ஒரு டம்மி பீஸு. நம்மக்கிட்ட வந்து வம்புழுத்துருங்க. பெரியவங்களாம் இருந்தால் ஆனால் சின்ன பசங்க தானே விளாடுவாங்க இந்த கேமு. ஓ நானும் பவுல்டா. அச்சோ சை. ட்ரா ஹையஸ்ட் ஸ்கோர் மீன்ஸ் நம்ம ஓ இவ்வளோ பாலு ஒரு பாலா. ஓகே நம்ம பாஸ்கர் கிட்ட கொடுத்தாச்சு. பாஸ்கர் ராஸ்கல் அச்சிச்சோ. இந்த மேட்ச் நம்ம தோக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஓ நம்மளும் 6 அடிச்சிட்டோம். சூப்பர் கைஸ். நம்மளும் 6 அடிச்சிட்டோம். திரும்பியும் ட்ரா சொல்லுவான். ஓகே இந்த வாட்டி ஒரு பிளானிங்கோடு இருக்கணும். ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் ஆனால் நல்லாயிருக்கும். இல்லை ஒரு சிங்கிள். ஐயோ திரும்பியும் 6. ஐயோ சரி. ஏன் கண்ணில் முடிச்சாம. சாரி கேஸ். குட்டா. ஐயோ நம்ம அவுட் ஆகிட்டோம் கைஸ். அவுட் ஆகிட்டோம். மேட்ச் லாஸ்ட்டுன்னு காமிக்குதுல. இந்த அவுட் ஆகிட்டோம். வந்தாச்சுல. கராச்சியா. ஓகே வேறு என்னது? இருங்க ஷாப்புக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓ நல்ல கடை. அடப்பாவீங்களா. அட்லீஸ்ட் இதாச்சும் வாங்கிக்கலாம். ஓகே லெட்ஸ் பேக் டு த கேம். அது வந்து ஃப்ரீ. ஓகே நம்ம லெவல் 3ல் 8 மேட்சஸ் 5 வின்ஸ் அப்படியே அடிச்சோன்னா வச்சுக்கோ. ஆமாம் டக்ஸ் ஒன்று. எங்கே அந்த ஸ்பின்னிங் வருங்க. ஓகே கைஸ் நான் ஆட் பார்த்துட்டு முடிச்சுட்டேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஹலோ கைஸ், நான் திரும்பி கண்டினியூ பண்ணுறேன். ஓகே தேவையில்லடா. ஒரு இது தான் வாங்கினோம். சோல்டு அவுட்டுன்னு காமிக்கிறேன். அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணுறது? ஓகே இவனே அப்கிரேட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் புதுசாக பேட்ஸ்மேன் வந்தானே. ஓகே நம்மளுக்கு இனிமேல் நம்மளுக்கு விகாஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு இன்ஃபோ பண்ணலாம். நான் அப்கிரேட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கலாம்.
ஓகே கைஸ், ஒரு மேட்ச் ஜெயிக்கணும் தானே, ஒரு மேட்ச் தானே ஜெயிக்கணும். ஓகேடா. இப்போ நான் வந்து கொஞ்சம் காசு எடுத்துக்கணும், ஏன்னா காசு வேறு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம எடுத்துக்கணும் கைஸ். என்ன அவனுக்கு க்ரீனாக காமிக்குது? அப்போ இவன் ஒரு டம்மி பேட்ஸ்மேனு. அச்சோ கிங். ஓ, நம்ம கையில் இருக்கிற கிங் ஃபிஷர் தானா? ஓகே, நம்ம காசு போட்டு. ஐயோ, ஜஸ்ட் மிஸ். நோ பாய்க்கு கேட்ச். அழகா 4 அடிக்கிறாங்க. இருங்க, லக்ஷயாவே போட்டுடலாம். இனி லக்ஷயா தான். உனக்கு மட்டும் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுறேன். போடு, அவுட்டு. ஓ, அப்போது இதுதான் சீக்ரெட்டுன்னு நினைக்கிறேன். டேனி அப்படின்ட்டு ஒரு பேட்ஸ்மேன். ஃபஸ்ட்டு பாலே பறக்கும் 6. தப்பாக எடை போட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு ரன்னா 2 ரன்னு. நல்ல வேலை. ஒரு 6 அடிக்க விடுங்கடா. மண்டையா சார், கொஞ்சம் விடுங்க சார். காட்டோ. சரி கைஸ், நல்லா நான் மாற்றின்னே இருக்கான். ஐயோ, இந்த பக்கமாக தான் வருவானா? போட்டு 6ங்க. போட்டு 6. கதை முடிஞ்சு. சரி, சூப்பர். சேலஞ்சில் நம்மளுக்கு ஒன்று வந்துருச்சு. ஸ்பெண்ட் ஜெம்ஸ் எனிவேர் இன் கேம். எங்கே பண்ணுறது? எங்கேயாச்சும் ஜெம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாமா? இல்லை, இருங்க கேஸ். ஜோம்பியா? ஓகே, ஓகே. எக்யூப்மெண்ட் ஏஸ், நான் கூட இந்த கேமை ஏற்றி பார்க்கலான்னு இருக்கேன். இந்த கேம் ஏற்றலான்னு இருக்கேன். ஓகே, ஓகே. நம்மளுக்கு 13 இருக்குதா? சுடாஸை அப்கிரேட் பண்ணுவோம். அப்கிரேட் பண்ண ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. அப்கிரேட் ஆகிட்டான். பரவாயில்ல. ஓகே, நம்மளுக்கு என்னமோ பேக்கெட் கிடச்சிருக்குது. டேனியை அப்கிரேட் பண்ணுறதுக்கு. அடுத்த காமன் பேக்கெட்டுக்கு கம்ப்ளீட் பிளேயிங் 10 மேட்சஸ் இன் மும்பை. ஓகே, ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுவோம். வின் 1 மேட்ச் இன் கராச்சி முடிச்சிடுவோம். கொஞ்சம் நல்ல பவுலர்ஸ் வச்சுருங்க. பயபில் நம்ம பவுலரை காமிச்சாலாம் ஆதான். ஐயோ, லக்ஷயா வேறு கொஞ்சம் ஸ்லிங் பண்ணுவானே. ஓகே,
நம்மளால் இப்போ அடிக்க முடிஞ்சது தான் அடிக்க முடியும். ஏன்னா இவன் கொஞ்சம் பயங்கரமாக பவுலிங் போடுவான். லக்ஷயா அப்படின்ட்டு ஒரு பவுலர். மலிங்கா தெரியுமா கைஸ் உங்களுக்கு? ஸ்ரீலங்காவில் இருக்க மலிங்கா, அவன் தான் இந்த மாதிரி பவுலிங் போடுவான். இந்த மலிங்கா இருக்கான்ல, மலிங்கா சார் அப்படின்னு வச்சுக்கலாம். சிக்ஸர். ஸ்ரீலங்காவில் மலிங்கான்ட்டு ஒருத்தர் இருந்தாங்க, பவுலர். ஸோ அந்த பவுலர் தான் இந்த மாதிரி பால் போடுவாங்க. ஸோ அப்போனா மலிங்காவோட பவுலிங்கை இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க, அப்படி தானே? அதுக்கப்புறம் எப்போவுமே மலிங்கா பவுலிங் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னத்த சொல்லு. ஓகே இப்போ இங்கே நின்றுக்கணும். அவன் அங்கே பவுலிங் போட்டானா நோ பால். சூப்பர் போட்டானா நோ பால். ஓ அடுத்த பால் நம்ம ஸ்டெம்ப் ஆனாலும் நாட் அவுட் தான் சொல்லுவாங்க. நாட் அவுட்டாக சொல்லுவாங்க. சரி ஓகே. ஃபீல்டர் கேட்ச் பிடிச்சிட்டான், 2 ரன். ஓகே. சார் 2 பேட்ஸ்மேன் இருந்தால் ஓடுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா செம்மையாக வந்துடும். அச்சோ இவனை தெரியாமல் எடுத்துட்டேனே. ஸோ ஒழுங்காகவே போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டொக் வச்சு விளாடுவான். நான் மலிங்காவை எடுத்துருக்கணும். ஓகே இங்கே பவுலிங் போட்டாச்சு. ஏன்னா அவன் கொஞ்சம் நான் சொன்னேன்ல மலிங்காவை லக்ஷயா எடுத்தானே ஏதாச்சும் ஆகும்னு சொன்னேன்ல கைஸ். நீங்கள் தான் கேட்டிங்களா? அவன் சேலஞ்சு முடிஞ்சுடா. அப்படியா? ஸ்பின் பவுலர் வச்சு ஒரு இது எடுக்கணுமா? பண்ணிட்டா போச்சு. மும்பையில் நம்ம டோட்டலாக ஸோ இப்போ நம்மளுக்கு கிங்ஃபிஷர் தான் நல்லா இருக்குது. ஸோ பிகினர்ஸ்க்கு கிங்ஃபிஷர் நல்லாயிருக்கும். சுகாசா இப்போ இது க்ரீன் கலரில் காமிக்குது. அப்பாடாப்போ நாங்களாம் அந்த நல்ல வேலை உனக்கு அந்த சீக்கிரம் தெரில. இது மலிங்கா வந்தால் தான் அந்த மாதிரி. மலிங்காவா? ஏன் எப்போ பார்த்தாலும் மலிங்காவே இவன் தாங்க. சுகாசே எடுத்துக்கோடா, வேணாண்டா. ரெட் கலர் பால் போடுறேன். ரெட்டு கலர் பால் போட்டால் தம்பி 6 பிறக்கும். அதனால் ரெட்டு கலர் பாலை போடாது. நான் போட்டு தான் அவன் போட்டேன்னா தேவையில்லாமல் 6 பிறக்கும். இப்போ 4 ஸ்ட்ரைட் கிரவுண்ட் த 4 அப்படின்ட்டு பவுண்ட்ரி அடிச்சிடுவேன். என்னடா என்னென்னமோ பண்ணுறாயா? ஓ அப்படியா? நான் பார்த்துக்கிறேன் கேஸ். இந்த மாதிரி நீ டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி இவனை எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்தேன்னா 6 தான் பறக்கும். அந்த பால் அச்சோ பவுல்டு. ஐயோ சரி ஆதித்யா. ஓகே இந்த பேட்ஸ்மேனை நான் பார்த்துக்கிறேன். இவனுக்கு மலிங்கா தான் சரி. அந்த மலிங்கா சரி இவனை மலிங்காவே கூப்பிட்டுக்கலாம். இல்லை லக்ஷயா
அச்சோ போருங்க. இப்போதான்டா நீ ஒழுங்காடிப்ப, நீ ஒரு மகாவீரன் சொன்ன, அதுக்குள்ள இந்த பாலை நீ அவுட்டு. அவுட்டு அவுட்டு அவுட்டு. ஒரு மேட்ச்சில் ஆச்சு அடிச்சு இருக்கேன். ஓகேடா, ப்ரைஸா இருக்குதா? சரி சரி. ஓகே, நம்மளுக்கு கொஞ்சம் ரேரான இது கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். டேய் பேசிக் தாங்க. டேய் அவனையாச்சும் அப்கிரேட் பண்ணுற மாதிரி கொடுங்கடா. நம்ம ஸ்பின் இது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். ஓகே, நான் பவுல் பண்ணு ஃபஸ்ட்டு. நீ கேவலமாக அவுட் ஆக போகிற அதுதானே? போடு. ஃபஸ்ட்டு பாலே அவுட்டு. ஐயோ, அவனும் அதே ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. எது க்ரீன் கலரில் காமிக்குதுன்னே தெரியல. அதான் பண்ணுனேன். ஆனால் அது நம்மக்கிட்ட வேலைக்கு ஆகாது சார், அது நம்மக்கிட்ட வேலைக்கு ஆகாது. அதான் ஒரு 6 அடிச்சிட்டேன். level 4 வந்துட்டேனா? ஓகே. லெட்ஸ் ப்ளே அகெயின். ஓகேடா, செகண்ட் போடா. உனக்காக நான் திரும்பி விளாடணும். இதுலேயே அப்கிரேட் பண்ண வைப்பானுங்க. காசு தேவையில்லாமல். கபடி கிடச்சிட்டான். கபடி. நம்ம சுகாஸ் ஓகே. அவனை இது நம்ம level 4 6 அடித்தானா அப்படியே விட்டுருந்தேன். ஓகே, லக்ஷயா அவங்க 2 பால் தாங்க இருக்குது. வேணும்னே பறி கொடுக்குறானா? இந்த 6 அடிச்சா விட்டுருங்க. 1 பால் தான் இருக்குது இன்னும். இப்படி இன்னும் கொஞ்சம் தோதா இருக்குங்க. இப்படி அந்த பேட்ஸ்மேனுக்கு போடு. என்ன அப்படியே நம்ம 6 அடிச்சிடலாம் அப்படின்ட்டு நினப்பு வரும். டவுன் மாதிரி இந்த ஆப்ஷன் காமிக்கலையா? நோ பால் தானே? அவுட் இல்லை. நோ பால் போட்டால் அவுட் இல்லை. ஆனால் செம்ம பாலுங்க. திரும்பியும் நோ பாலு. டேய் நாங்கள் 6 எடுத்து அடிக்க தேவையில்ல. சரி விட்டுறலாம். 6 விட்டுறலாம் அப்படியே. கொஞ்சம் வெறி ஏங்க 6 அடிக்கணுங்கண்ணா கொஞ்சம். திரும்பியும் நோ பாலா? நான் 6 அடிச்சிட்டேன். 11 ரன்ஸ். ஐயோ நோ பால் போட்டு சாவடிக்கிறானே. மாசா கெத்தா அப்படின்னு. இப்போ நான் ஏன் இவ்வளோ காசை மும்பையில் விளாட்றேன், ஏன் இதில் விளாட மாட்டியா அப்படின்னு கேட்டால், நான் விளாட்றேன் ஆனால் காசு இப்போ ஏற்றிட்டுருக்கேன். 10 வின்னு தானே, அப்படியே அடிச்சேன்னா பார்த்துக்கோ. 408.5 வந்துடுச்சு. டேனி அப்கிரேட் பண்ண மறந்துட்டாங்க. ஐயோ. ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச அது இப்படி பிடிச்ச கேமை பற்றி சொல்லுங்கள், நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ.